இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து இரண்டாவது டெஸ்ட் மேட்சுடைய டே 1 முடிவுக்கு வந்திருக்குது. ஸோ இந்த டே 1ல என்னென்ன விஷயங்கள்லாம் இந்தியாவுக்கு சாதகமா இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கிரிக்கெட் டீம் இப்ப இந்த மாதிரி ஒரு கிரேட்ஸ் ஆஃப் ரோஹித் சர்மா, விராட் கோலி எல்லாம் இல்லாம என்ன பண்ண போகுது, பவுலிங்ல ஒரு ஸ்பின் விசர்ட் நம்மளுடைய ரவிச்சந்திரன் அஸ்வின் இல்லாம என்ன பண்ண போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த சீரீஸோடைய இந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் எக்பாஸ்டன் நடந்துட்டு இருக்குது. எக்பாஸ்டனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்தியா இங்க ஜெயிச்சதே இல்ல, டிரா பண்ணிருக்கோம் ஒரு மேட்ச், பட் ஜெயிச்சதே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாட்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி எடுத்து வச்சிருக்கிற இந்த நேரத்துல பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டே 1 நம்ம நல்லாவே விளையாடி இருக்கோம் தான் சொல்லணும். எஸ் அஃப்கோர்ஸ் சில இடங்கள்ல சில மிஸ்டேக்ஸ் நடந்திருக்குது, சில பிளேயர்ஸ் வந்துட்டு இந்த பால்ஸை சரியா ஜட்ஜ் பண்ணல, அதெல்லாம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி விளையாடிருக்காங்க. பட் நம்ம செஷன் பை செஷனா இதை அனலைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் செஷன் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3.92 ரன் ரேட்ல அடிச்சிருக்கும். 4 ரன் ரேட் கிட்ட அடிச்சிருக்கிறோம் முதல் செஷனை பொறுத்த வரைக்கும். ஆனா 2 விக்கெட்டை விட்டோம். அதே மாதிரிதான் 3வது செஷன் 4 ரன் ரேட்டு 2 விக்கெட்டை விட்டோம். ஆனா 2வது செஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ரன் ரேட் கொஞ்சம் கம்மியாச்சு. ஓகே, ஆனா ஒரே ஒரு விக்கெட் தான் விட்டோம். நடுவில் வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையா ஆடணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு காஷியஸான செஷனா நம்பர் 2 இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த முதல் செஷனை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, யசஸ்வி ஜெய்ஸ்வாலுடைய ஹிட்ஸ். ஜெய்ஸ்வால் அவர்கள் வந்து ஒரு கட்ஸ் வந்து எவ்வளவு அழகா ஆடுறாரு, ஸ்ட்ரைட் டிரைவ்ஸ் எவ்வளவு அழகா ஆடுறாரு, முக்கியமா கட்ஸ் தான் அப்படின்றது வந்து நம்ம முதல் டெஸ்ட் மேட்ச்ல பார்த்துக்கணும். இந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்ச்லயுமே வந்து அதே மாதிரிதான் அவருடைய கட் ஷாட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸ்கொயர்ல ஆடக்கூடியதா இருக்கட்டும், பிஹைண்ட் த ஸ்கொயர் அவர் ஆடக்கூடிய ஷாட்ஸ் ஆகட்டும், ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது ஒண்ணு என்ன அப்படின்னா, சில ஃபீல்ட் செட்டப்ஸ் இங்கிலாந்து எப்பவுமே பண்ணுவாங்க அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சுக்கிட்டு, அதுவும் அவங்களுடைய ஹோம் கண்டிஷன்ஸ்ல. அதாவது ஷார்ட்டிஷா போடுவாங்க, பாயிண்ட்ல ஒரு ஆளை நிப்பாட்டி வச்சிருப்பாங்க, கொஞ்சம் டீப் பேக்வர்ட் ஸ்கொயர் லெக்ல ஒரு ஆளை நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீல்ட் செட்டப்ஸ் 2 சைட் ஆஃப் த இதுலயுமே வச்சிருப்பாங்க. ஆஃப் சைட்லயும் சரி, ஆன் சைட்லயும் சரி வச்சுட்டு ஷார்ட்டா போட்டு நம்ம ட்ரிகர் பண்ணுவாங்க. அப்ப நம்ம ஆளுங்க பேட்ஸ்மேன், ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் ஆகட்டும், யாராகட்டும், ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன் யார் அங்க போனாலுமே அதை டக்குன்னு அப்படி கிளைட் பண்ணி பின்னாடி தட்டி விட பார்ப்பாங்க, நேரம் அவங்களுடைய ஃபீல்டர் கிட்ட கேட்ச் போகும். பட் இந்த முறை ஜெய்ஸ்வாலுக்கு அந்த ஒரு பிளாட் அவங்க நிறைய தடவை செட் பண்ணாங்க. பட் வரிசையா என்ன நடந்துச்சு யசஸ்வி ஜெய்ஸ்வால் கிட்ட இருந்து அப்படின்னா, அந்த பால ஆடுறாரு, அந்த ஃபீல்டர் கிட்ட இருந்து அவேயா தான் ஆடுறாரு, பட் ஆனா கிரவுண்டட் ஷாட்ஸா ஆடுறாரு. அது அவங்க எவ்வளவு ஷார்ட்டா போட்டாலும் அதை வாங்கி அப்படி கீழே தட்டி அப்படி தட்டி விடுறாரு. இந்த ஏர்லயே ஆடுறது கிடையாது, அந்த ஸ்கோப்பே கொடுக்காம வந்து சூப்பர்பா பிளே பண்ணாரு அந்த இதை. சோ இந்த ஒரு இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆக்சுவலா ஒரு டிசர்விங் செஞ்சுரியை கையில வச்சிருந்தாரு. எங்கேயுமே மிஸ்டேக்ஸ் பண்ணல, எல்லாருமே வெல் லெஃப்ட் பண்ணிட்டு இருந்தாரு. சரியா வர பாலை மட்டும் பவுண்டரிஸ்க்கு தட்டி தட்டி ஸ்ட்ரைக் ரேட்டையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. சோ எல்லா வகையிலையும் சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. இவரு பீட்டன் ஆகிற பால்ஸ் எல்லாம் கூட பாத்தீங்க அப்படின்னா கடைசி நிமிஷத்துல பேட்டை வித்ட்ரா பண்ணிடுற மாதிரி இப்படிதான் வந்து ரொம்ப கால்குலேட்டடா ஆடிட்டு இருந்தாரு. பட் அவரு இந்த மாதிரி வந்து ஒரு 80ஸ்ல அவுட் ஆவாரு அப்படிங்கறத வந்து நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விக்கெட். அது அந்த நேரத்துல வந்து கம்ப்ளீட்டா கேம் அப்படியே ட்ரிஃப்ட் ஆகி அவங்க இருந்து போயிட்டே இருந்துச்சு. அது விக்கெட்டே வர மாட்டேங்குது, சாவடிக்கிறானுங்களே இவனுங்க அப்படின்னு காண்டுல சுத்திட்டு இருந்தாரு நம்ம பென் ஸ்டோக்ஸ். அப்படிப்பட்ட நேரத்துல வந்துட்டு கடைசியில அவருடைய விக்கெட் போனது வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அதனால வந்து அது ஒரு பக்கம். சுப்மன் கில். ஸோ சுப்மன் கில் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இன்னிங்ஸ் அவர் ஆடினது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நாக்ஸ் ஃபார் சுப்மன் கில் இன் டெஸ்ட் கிரிக்கெட் நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஒரு முதல் டெஸ்ட் மேட்ச்ல அடிச்ச செஞ்சுரி எல்லாம் கூட நீங்க விடுங்க, இந்த செஞ்சுரியை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு வந்திருக்கிறாரு. ரைட்டு, இப்போ வந்து இந்த இங்கிலாந்துல நம்ம எவ்வளவு அவசரமா அடிக்கிறோன்றது முக்கியம் இல்ல, நம்ம எவ்வளவு லாங்கர் இன்னிங்ஸ் ஆடுறோன்றதும் முக்கியம். ஓஹோ, இந்த பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பிடிச்சிட்டாரு சுப்மன் கில். ஏன்னா அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டை பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணல, நல்ல டெலிவரிஸை மட்டும் அழகா, இது வந்து 100% இதுல ரிஸ்க் ஃப்ரீ ஷாட்ஸ் அப்படின்ற மாதிரி பால்ஸை மட்டும் பவுண்டரிஸ்க்கு தட்டுறதாகவும், மற்ற எல்லா டெலிவரிஸையும் பொறுமையா தட்டி சிங்கிள் ஆடின்னு சொல்லி ஒரு ஒரு பொறுமையான லாங்கர் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு தயார் நிலையில் இன்னைக்கு வந்திருந்தாரு சுப்மன் கில்ன்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ அவசரமா ஆடி நான் வேகமா ஒரு 120 130 பால்ல செஞ்சுரியை போட்டு அவுட் ஆகிறதுக்கு நான் ஏன் வந்து நாளைக்கு நிக்க கூடாது? ஒரு லாங்கர் இன்னிங்ஸ் ஆடுற ஒரு பேட்ஸ்மேன் நம்ம டீம்ல வேணும். அது நம்ம இல்லைன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால். அப்ப அதை நம்ம எடுத்துப்போம் கையில, இல்ல KL ராகுல், 3 பேர்ல யாரோ ஒருத்தவங்க எடுத்துக்கிட்டே ஆகணும் இது அப்படின்னு முடிவு பண்ணிருக்காரு. அப்ப சீனியர் பேட்ஸ்மேன் கூடிய KL ராகுல் இந்த இடத்துல அவுட், யசஸ்வி ஜெய்ஸ்வால் 80ஸ்ல அவுட். இப்ப சுப்மன் கில் தான் நிக்கிறாரு. ரிஷப் பண்ட் அக்ரெசிவா ஆட போறாரு, கருண் நாயர் ஸ்ட்ரைக் ரேட் ஃபாஸ்டா ஆடுறாரு, நிதிஷ்குமார் ரெட்டி அப்படிதான் ஆட போறாரு, ஜடேஜா அடுத்து வர போறாரு, வாஷிங்டன் சுந்தர் இன்னைக்கு மேட்ச் தான். அப்ப இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம தாண்டா நிக்கணும்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்தே யசஸ்வி ஜெய்ஸ்வால், KL ராகுல் எல்லாருடைய விக்கெட்டை தாண்டி சுப்மன் கில் ரொம்ப பொறுமையா ஆடினார். இன்னைக்கு தன்னுடைய இன்னிங்ஸை வெல் பிளேஸ் பண்ணி அழகா ஆடினார்.
ஸோ ஒரு ராகுல் டிராவிட், சத்தேஸ்வர் புஜாரா, அஜிங்கிய ரஹானேகளுடைய அந்த ஒரு இதை வந்து இன்னைக்கு காட்டின அந்த கிரிட், டிட்டர்மினேஷன், பேஷன்ஸ் அண்ட் பெர்சிவரன்ஸை சூப்பரா டிஸ்பிளே பண்ணாரு. ஸோ அவர் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அதர் பிளேயர்ஸ் நீங்க சொல்லலாம். ஒரு கேப்டன் ஒரு எக்ஸாம்பிளா நிக்கணும், அதுக்கு இன்னைக்கு அவர் நின்னாரு. இப்ப இந்த செஷன் 1 and 2 மொத்தமா சேர்த்து பார்க்கும்போது நம்ம எரர்ஸா இல்ல வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டிய இடமா நம்ம பார்த்தது என்னென்ன? கேஎல் ராகுலோட விக்கெட். கேஎல் ராகுல் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருந்தாரு இன்னைக்கு ஸ்டார்டிங்ல இருந்து. சரி காஷியஸா ஆடுறாரு, வாட்ச்ஃபுல்லா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா நிறைய இடங்கள்ல வந்து அவரால் ஜட்ஜ் பண்ண முடியல. பால் திடீர்னு உள்ள வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்பிடபிள்யூல அவுட் ஆகி வெளியே கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. ஸோ நிறைய அந்த இன்ஸ்விங்க்கு வந்து இந்த நியூ பால்ல கொஞ்சம் இன்னைக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாரு கேஎல் ராகுல். அதை வந்துட்டு அவரை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஜட்ஜ் பண்ணி ஈஸியாவே பிளே பண்ணிருப்பாரு நம்ம எதிர்பார்த்தோம். பட் அந்த ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு அந்த ஒரு நியூ பால் வந்து கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சு. ஸோ அதை அவரால் கேட்ச் பண்ண முடியாம போயிருச்சு. அடுத்து கருண் நாயர் நம்பர் 3ல இன்னைக்கு வந்து ப்ரொமோட் பண்ணப்பட்டிருக்கிறாரு. சூப்பர்பான ஒரு ஸ்லாட். அவருடைய ஆக்சுவல் பேட்டிங்க்கு சாய் சுதர்ஷன் இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கிறாரு. நம்ம ஏற்கனவே அவரை பத்தி ஒரு வீடியோல பேசியிருந்தோம். என்னங்க அவரை போய் 6ஆம் நம்பர் பொசிஷன்ல இறக்கி விடுறவங்களுக்குலாம் மனசாட்சி இருக்குதான்னு கேட்டிருந்தோம். அதே மாதிரி அவரை வந்து இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணி நம்பர் 3ல விளாட விட்டாங்க. பட் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்காம விட்டார். ஸ்ட்ரைக் ரேட்டை கான்சென்ட்ரேட் பண்ணி ஆடுறாரோ என்னமோ தெரியல. நல்ல பால்ஸ்லாம் வந்தப்போ பவுண்டரிஸ் தட்டி விட்டுருந்தாரு. அப்போ அவர் என்ன நினைச்சிட்டாரு, ரொம்ப ஈஸி போகுது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி கடைசியில வந்துட்டு ஒரு நல்ல டெலிவரிக்கு அவுட் ஆயிட்டாரு. ஸோ இவர் கருண் நாயரை பொறுத்த வரைக்கும் இன்னும் பேஷன்ஸா பொறுமையா பார்த்து ஆடி இருந்தாருன்னா கரெக்டா வந்து நல்லா பிளேஸ் பண்ணி போயிருந்திருக்கலாம் அவர். பட் நிதிஷ்குமார் ரெட்டின்னு ஒருத்தர் உள்ள வந்தார். அப்கோர்ஸ் ரிஷப் பண்ணிட்டு வேக வேகமா ஆடினாரு, அவருடைய ஃப்ளோல போனாரு. ஆனா நிதிஷ்குமார் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உள்ள அந்த பால் வரும்னு எதிர்பார்க்கல. அவர் வந்து பொறுமையா ஓகேப்பா அது அவுட் ஸ்விங் ஆக போகுது போல அப்படின்னு சொல்லி நல்லா வெல் லெஃப்ட் பண்ணி அப்படி நிக்கிறாரு. பால் உள்ள வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. ஓ மை காட் அப்படின்னு ஒரு சிங்கிள் ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு. ரிஷப் பண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ரிஷப் பண்ட் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா வந்து ஒரு 6 இறங்கி வந்து லாஃப் பண்ணி ஆடினாரு லாங் ஆன்ல. அப்பவே வந்து இந்த பஷீர்ன்ற பவுலர்ல ஓகே ஓகே தலையாட்டிக்கிட்டே போறாரு. என்னடா அவன் தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையாட்டிக்கிட்டே போறாரு அப்படின்னு அப்பயாவது யோசிச்சு இருந்திருக்கணும். அப்பவே அவர் செட் பண்ணிட்டாரு, இந்த பயணம் நான் இப்படித்தான் தூக்க போறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரேக் வந்து செஷன் 2 உடைய எண்டு வந்துச்சு. அப்புறம் செஷன் 3 ஆரம்பிக்குது. அந்த செஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அப்ப கொஞ்ச நேரத்துல இவருடைய பிளாட்டை ரெடி பண்ணி கொஞ்சம் டைம் விட்டு பிடிப்போம்னு சொல்லி லாங் ஆன்ல ஒரு ஃபீல்டரை நிப்பாட்டி விட்டு இந்த சைடு வந்துட்டு மிட் ஆஃப் மிட் ஆன்லயுமே ஒரு ஃபீல்டரை நல்லா குறுக்க மறுக்க போட்டு விட்டு அப்புறம் வந்துட்டு பாலை வந்துட்டு இவருக்கு ஃபிளைட் பண்ணி கொடுக்குறாரு, நீ இறக்கி அடி அப்படின்னு சொல்லி. இவர் அதே மாதிரி இறங்கி அடிக்கிறாரு அழகா அந்த லாங் ஆன் ஃபீல்டர் கிட்ட கேட்ச். ஸோ நல்ல பிளாட்டை பண்ணி இவர் ரிசர்வ் பண்ணிட்டு இந்த இறங்கி வந்து ஸ்பின்னர் அடிக்கிறாரு. போன இன்னைக்கு மேட்ச்லயே பார்த்துட்டோம் நாங்க. இன்னைக்கு நீ அதையே பண்றியாவா அப்படின்னு சொல்லி ஒரே புடியா பிடிச்சி அவரை அமுக்கிட்டாங்க, கோழி அமுக்கிற மாதிரி. ஸோ இதுதான் வந்து செஷன்ல ஓவராலா நடந்திருக்குது. பட் டுவர்ட்ஸ் த எண்ட் ரவீந்திர ஜடேஜா அண்ட் சுப்மன் கில்லோட பார்ட்னர்ஷிப் வர்த்தின்னு சொல்லலாம். ஏன்னா சுப்மன் கில் வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணி ஆட ஆரம்பிச்சாரு. ரவீந்திர ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து குவிக் ஃபயர் டக்குன்னு ஒரு 40 ரன்ஸ் அடிச்சு கொடுத்துட்டாரு அவரு. ஸோ இந்த ரெண்டு பேருடைய இந்த பார்ட்னர்ஷிப் ஆஃப் 99 ரன்ஸ் இன் குவிக் சக்சஷன் அப்படின்றது வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் ஒரு 210-11க்கே 5 விக்கெட் போயிருச்சுன்ற நிலைமையில வந்த ஜடேஜா அதை 300க்கு மேல கொண்டு போய் 310 கிட்டே நான் கொண்டு வந்துட்டேன், அவ்வளவு 100 ரன் பார்ட்னர்ஷிப் நான் கொண்டு வந்துட்டோம் டர்ன்னு சொல்லி அவங்க மேட்ச் ரெண்டு பேரையும் வந்து இன்னைக்கு டே 1 முடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ 300 ரன்ஸ் இன் அ டே வித் லாஸ் ஆஃப் 5 விக்கெட்ஸ்ங்கிறது கம்ப்ளீட்லி நாட் பேட். 211 for 5 இருந்தது அப்படி கொண்டு இவங்க நிப்பாட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது ஒண்டர்ஃபுல்லான ஒரு பார்ட்னர்ஷிப் இது. இப்போ இதுக்கப்புறம் இது எப்படி எடுத்துட்டு போறாங்க, இன்னும் எவ்வளவு லாங்கரா இவங்க ரெண்டு பேர் ஆட போறாங்கன்றது முக்கியம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இன்னும் கொஞ்சம் லாங்கரா இவங்க ஆடதான், ஏன்னா அவங்க எப்படியும் வேக வேகமா அடிக்க போறாங்க, பட்டான்னு போட போறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாங்கரா ஆட முடியும், எப்படி சுப்மன் கில்லால ஒரு டபுள் செஞ்சுரி போட முடியுமா, ரவீந்திர ஜடேஜாவால ஒரு செஞ்சுரி போட முடியுமான்றதுலதான் இந்த மேட்சே வந்து இந்தியா கையில எப்படி நிக்க போகுதுங்கிறத நம்மளால டிசைட் பண்ண முடியும். ஏன்னா வாஷிங்டன் சுந்தரத்துக்கு அப்புறம் வரப்போறாரு, அவர் வந்து ஒரு முதல் மேட்ச் ஆடுறாரு, அவர் ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டா நல்லது. சோ அதுக்கு பட் அதை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது இல்லையா. சோ ஜடேஜா அண்ட் கில் இன்னும் எவ்வளவு லாங்கரா நிக்க போறாங்க இன்னைக்கு டே 1 டே 2ல அப்படின்றதுதான் வந்து மிக முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போறோம். செஷன் 1 அவங்க ரெண்டு பேரும் விக்கெட்லெஸ்ஸா பேட் பண்ணி ஒரு 100 ரன் இன்னும் அடிச்சுட்டாங்க அப்படின்னா ஆசம், இந்தியா ஒரு 400 ரன்களை தாண்டிடும். அதுக்கப்புறம் லஞ்ச்ல என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் செஷன் 1 ரொம்ப முக்கியமானதா இருக்கும் இன்னைக்கு. கண்டிப்பா நல்ல ஒரு ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸாவோ என்னவா இருந்தாலும் அதை பொறுமையா பார்த்து நிதானமா எப்படி சுப்மன் கில் டே 1 ஃபுல்லா வந்து கையில மேட்சை வச்சிருந்தாரோ அதே மாதிரி இங்கேயும் ஆடினார்னா வெறித்தனமா இருக்கும். இந்தியா கிட்ட மேட்ச் கையில நிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் டே 2 நடக்க போகுதுங்கிறது. இன்னும் சூப்பராக நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது ஒரு விடைபெறுத்துக்கிறோம். ஓகே பாய்.